ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கேரளாவில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சாமி ஆதியில் பெரிய உருவமாக எடுத்து அவரது தலைப்பகுதி திருவல்லம் என்ற இடத்திலும், மார்பு பகுதி திருவனந்தபுரத்திலும், பாதப்பகுதி திருப்பாதபுரம் என்ற இடத்திலும் அமைந்ததாக வரலாறு கூறுகின்றது. ஆனால் பக்தர்களுக்கு வேண்டுகோளின் இணங்கி அவர் தம்மை சுருக்கி கொண்டு திருவனந்தபுரத்திலேயே முழுவதுமாக தற்போது காட்சி தருகின்றார் என்பதும் ஒரு வரலாறு ஆகும். இந்த திருப்பாதபுரம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனின் பாதத்தினை பற்றிய திருக்கோயில் அமைந்துள்ள இடத்தை பற்றிய தலவரலாறு என்ன கூறுகின்றது என்றால், பாரத போரில் வெற்றி பெற பாசுபதம் என்ற ஆயுதத்தை பெற விரும்பிய அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் அதை பெறுவதற்கான வழிமுறைகளை கேட்டான். நீ சிவனை நோக்கி தவம் இருந்தால்தான் பெற முடியும் என்றார் பெருமாள். உடனே அர்ஜுனன் மலைநாட்டில் உள்ள அனந்தன் காட்டில் வந்து தவம் புரிந்தான். அர்ஜுனனின் தவத்தை கெடுக்க துரியோதனன் பன்றி வடிவிலான மூகாசுரனை அனுப்பினான். அந்த சமயத்தில் சிவன் வேடரூபத்தில் பார்வதியுடன் அங்கு வந்தார். பன்றியின் மீது அவர் அம்பை எய்ய, அதே நேரத்தில் அதன் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான். இருவரும் பன்றியின் உடலை எடுக்க ஓடினார்கள். சிவனை அடையாளம் தெரியாத அர்ஜுனன், நானே பன்றியை கொன்றேன், எனவே அதன் உடல் எனக்குரியதே என்றார். சிவனோ, இல்லை, நான் தான் கொன்றேன், பன்றியின் உடல் எனக்குரியதே என்றார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை மூண்டது. இந்த சண்டையில் அர்ஜுனனின் முறியாத வில்லையை முறித்து விட்டார் சிவன். கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான். அந்த அடி மூவுலகத்திலும் உள்ள உயிர்களின் மீது விழுந்தது. உடனே சிவன் தன் காலால் அர்ஜுனனை தூக்கி எறிந்தார். அவன் அருகிலுள்ள தீர்த்தத்தில் விழுந்தான். அங்கே சிவன் உமாதேவியுடன் சுயோடியமாக காட்சி கொடுத்து, நானே வேடனாக வந்தேன், என்னுடன் சிறப்பாக போரிட்ட உன் வீரத்தை பாராட்டி பாசுபதத்தை தருகின்றேன் என்றார். சிவபெருமானின் திருப்பாதத்தால் அர்ஜுனன் உதைபட்டாலும் அவரது திருவடி நினைத்ததை தரும் என்பதால் அந்த இடம் திருப்பாதபுரம் என்று கூறப்படுகின்றது. அங்குள்ள தீர்த்தக்கரையில் சுவாமி எழுந்தருள வேண்டுமென அர்ஜுனன் வேண்டினான். இங்கு எழுந்துள்ள சுவாமியை மகாதேவர் என்று திருநாமம் சூட்டி அழைக்கின்றார்கள். பிற்காலத்தில் வில்லுமங்கல முனிவர் இங்கு லிங்க பரீட்சை செய்தார். மூலவர் மகாதேவரின் மேல் தாரா பாத்திரத்தின் கட்டப்பட்டு ஜலதாரை செய்யப்படுகின்றது. கண் வடிவில் தீர்த்தம் காணப்படுவதுடன் தலத்தின் சிறப்பு, பாறையின் மேல் பெரிய பாதங்கள், சிறிய பாதங்கள் உள்ளன. பெரிய பாதம் கிராதமூர்த்தியும், அதாவது சிவனின் ஒரு வடிவமாகும். சிறிய பாதங்கள் உன்னிகிருஷ்ணனுக்கும் உரியவை என்றும் கூறப்படுகின்றது. தென் பிரகாரத்தில் உள்ள பாறையின் மேல் பெரிய பாதங்கள், சிறிய பாதங்கள் உள்ளன. இங்கே பகுதியில் விவசாயமும் தொழிலும் செழிப்பாக இருப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள். இங்கே இந்த பாதங்கள் இருப்பதனால்தான் இந்த பகுதியில் அவ்வாறு இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். இங்குள்ள சிவனின் உக்கிரத்தை குறைக்க மூலவர் சந்நிதி எதிரில் நவநீத கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இவர் சங்கு சக்கரம் வெண்ணெய் வைத்துள்ளார். இடக்கையை இடுப்பில் ஊன்றியுள்ளார். மூலவர் மகாதேவரின் மேல் தாரா பாத்திரம் கட்டப்பட்டு ஜலதாரை செய்யப்படுகின்றது. ஒரு பாத்திரத்தில் புனித நீரை நிறைத்து அது லிங்கத்தின் மீது சுட்டு சுட்டாக விழ வைக்கும் வழிபாடு ஜலதாரை என்று அழைக்கப்படுகின்றது. சிவராத்திரி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் புனித நீருக்கு பதிலாக நெய்விட்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த வழிபாட்டை பக்தர்கள் உபயமாக செய்தால் நோய் நீங்கும். சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி பூஜிப்பவர்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எதிரிகள் செயலிழந்து போவார்கள் என்பதும் ஒரு நம்பிக்கையாகும். வேடன் ரூபத்தில் வந்த சிவனை அர்ஜுனன் அடித்தபோது அந்த அடி மூலத்திலும் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது. இதனால் வருத்தப்பட்ட பார்வதிதேவி கண்ணீர் விட்டார். அது தீர்த்தமாக பெருக்கெடுத்து ஒரு பாறையின் மேல் விழுந்தது. அந்த இடத்தில் கண் வடிவில் தீர்த்தம் காணப்படுகின்றது. ஆண்டு முழுவதும் கண் தீர்த்தத்தில் கண்ணீர் வற்றுவதில்லை. இந்த தீர்த்தத்தினை வணங்கினால் கண் நோய் குணமாகும் என்பது வரலாறாகும். இந்த இடத்தில் விநாயகர், சாஸ்தா, கிருஷ்ணனுக்கு தனிச்சன்னதிகள் போன்றவை அமைந்துள்ளன. அருள் மகாதேவர் திருப்பாத கோவில் காலை 5 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். ஈசா தீர்கபுரீசா சர்வேசா, எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே, எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே, எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. ஈசா தீர்கபுரீசா சர்வேசா,
பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி கொண்டாயே, பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி கொண்டாயே, பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே. கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே, நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே. கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே, நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா, எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே. எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா, திருவாசகம் தன்னை ஓதிட செய்தாயே, தினமுனை நினைத்திடும் மனம் தந்தாயே. திருவாசகம் தன்னை ஓதிட செய்தாயே, தினமுனை நினைத்திடும் மனம் தந்தாயே. திருமுறை பலவும் பாடிடச் செய்தாயே, திருவருள் புரிந்து காத்திடுவாயே. திருமுறை பலவும் பாடிடச் செய்தாயே, திருவருள் புரிந்து காத்திடுவாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா, எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே. எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே. ஈசா தீர்க்கபுரீசா சர்வேசா, தீர்க்கபுரீசா. சிவபெருமான் கிருபை வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும். அவர் திருவருள் பெற வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும். அவர் திருவருள் பெற வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும் வேண்டும் வேண்டும். அவல பிற பொழிய வேண்டும், அதற்கு வித்தம் அவமாயகல வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும். கம முதல் பகையும் குரங்கு மனமும் செத்து ராமதாசல் உய வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும். அவர் திருவருள் பெற வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும் வேண்டும் வேண்டும். பிறவரம் தரும் பெம்மானே, பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும். பிறவரம் தாரும் இறைவா,
பிறவரம் தாரும் பிறந்தாலும் உன் திருவடி மறவா. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன். பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும் பிறவரம் தாரும் இறைவா, பிறவரம்